வணக்கம். நம்ம கஸ்டமருக்கு ஒரு சிறிய பதிவு நண்பா. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பைக் கஸ்டமர் ஃபாரினில் இருக்காங்க. அங்கேருந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகளாக இருந்துச்சு. நான் ஊருக்கு வரேன்லாம் பார்க்கலன்னா மொத்தமாக நீங்கள் அப்படின்னு நிப்பாட்டி வந்துட்டேன். நான் ஊருக்கு ரிட்டன் வரேன்னா நீ முடிஞ்சாலும் அந்த பைக்கை எடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்கண்ணா, நான் வீட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போய் பைக்கை டேரெக்டாக போய் எடுத்துக்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளிகிட்டே வந்துட்டு திறந்து பார்த்தா சைட்டோரை கலட்டினோம்னா அங்கிட்டு இங்கிட்டும் ஏர் ஃபில்ட்டாக கொட்டுது, மாவு மாதிரி கொட்டுது. உள்ளே போய் குடியே ஏறிடுச்சு. இப்போ இருந்தாலும் கலெக்டருக்கு எங்களுக்கே பயமாக இருக்குது. இருந்தாலும் செக்அப் பண்ணணும். இந்த பைக்கை பொறுத்தளவில் A to Z கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. பேரிங் நான் 2 வீலுமே பேரிங் கம்ப்ளைண்ட்டு, போர்க்கு ரேசரு 2க்குமே ஆயில் டாப்அப் பண்ணி ரிங் புதுசாக மாற்றி கொடுத்தாச்சு. 3 செயின் ஸ்ப்ராக்கெட்டு, அதே மாதிரி 2 டயரு. சென்ட்ரல் சர்வீஸ் நீட்டாக பார்த்து பக்காவாக இந்த வண்டியில் நாங்கள் ஒப்படைச்சி கொடுத்துட்டோம். வண்டியை கஸ்டமருக்கே கொடுத்துட்டோம். எப்போயுமே நீங்கள் ஒரு வண்டியை நீங்கள் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஊருக்கு போக போகிறீங்கன்னா, நீங்கள் இன்ஜின் ஆயிலை கழட்டுறீங்களோ இல்லையோ, மெயினாக 2 சைடு டோரு சீட்டை கவுத்து வச்சிட்டாவே போதும். ஏன்னா இப்படி கவுத்து வச்சுட்டு போயிட்டுனாவே எந்த பிரச்சனையும் இருக்காது, எலி போய் ஏறாது. அது மாதிரி மூடி போடுறத தவிர்த்துடணும். எப்போயுமே ஒரு துணி எண்ணியை போட்டு மொத்தமாக மூடி போடாமல் சும்மா வெட்ட வழியில் எங்கன்னா ஓரமாக நிப்பாட்டினாவே அது வாட்டர் சேஃபாகவே நிற்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டியை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி மறக்காமல் கார்பெட்டரில் வர இதை மட்டும் ஓவர்ஃப்ளோ மட்டும் நீட்டாக எடுத்து நிப்பாட்டினா பரவாயில்ல. ஃபாரின் கஸ்டமருக்குன்னு ஒரு சிறிய பதிவு நண்பா. முடிஞ்சளவுக்கு யாராவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தா இந்த கண்டிஷன் தான். A to Z ஒயரிங்லேருந்து எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிருச்சு. இதை பூரா பார்க்குறதுக்கே 3 நாள் ஆயிடுச்சு. இந்த வேலைகளை பூரா கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு. முடிஞ்சளவுக்கு ஒரு சிறிய பதிவு நண்பா கஸ்டமருக்காக.